கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதனமாக எழுந்தருளி அருள்பாலிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலிலும் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், மேலும் விவரம். நிச்சயமாக தென் தமிழகத்தில் மிக முக்கிய ஒரு கோவிலாக இருந்து வரக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ஒவ்வொரு மாதமும் இங்கே விழாக்கள் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. இந்த நிலையில் சித்திரை மாதம் இங்கே நடைபெறக்கூடிய விழாவானது வெகு சிறப்பான ஒரு விழாவாக காணக்கூடிய வேளையிலே மன்னர் திருமலை நாயக்கர் காலம் தொட்டு சைவ வைணவ மதத்தை ஒன்றிணைக்கும் வண்ணமாக இந்த சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அழகர் மலையிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் தரித்து மதுரையை நோக்கி வரக்கூடிய வேளையிலே மதுரையில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பூப்பல்லாக்கி என நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் காலை 6:30 மணிக்கு முதலாகவே தற்போது வடத்தை பிடித்து இளைஞர்கள் இழுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. ஏறக்குறைய அதிகாலை பொழுதிலிருந்து சுற்றரிக்கும் வெயில் வரை இளைஞர்கள் உற்சாகத்தோடு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆகியோருடைய எழுந்தருளக்கூடிய திருத்தேரையும் பிரியாவிடையோடு சுந்தரேஸ்வரர் எழுந்தருளக்கூடிய அந்த முதல் தேரானது சற்று நேரத்தில் நிலையை அடைய உடைய நிலையிலே காணும் திசையெங்கும் மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளையிலே 4 மாசி வீதிகளில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளிய போது பக்தர்கள் தங்களை மீனாட்சியாகவும் சிவபெருமானாகவும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண சாமியாகவும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வேடம் அணிந்து இந்த வீதி உலாவின் போது வலம் வந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மீனாட்சி அம்மனுடைய 8 திக்கும் சென்று வெற்றி காணக்கூடிய திக்விஜய நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவ நிகழ்வு. திருக்கல்யாண வைபவ நிகழ்வின் போது பார்த்தோம் என்றால் மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களும் அன்றைய தினம் தங்களுடைய திருமங்கல்ய நாணை மாற்றக்கூடிய நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புஷ்ப பல்லாக்கிலே எழுந்தருளிய நிகழ்வும் நேற்று மாலை கோலாகலமாக நடைபெற்ற நிலையிலே தற்போது மதுரையின் சிகரமாக அதாவது சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக நடைபெறக்கூடிய நிகழ்வானது திருத்தேரோட்ட நிகழ்வு. லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையின் நகர்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த 4 மாசி வீதிகளிலே காத்திருந்து காலை 6 மணி முதலாகவே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வரக்கூடிய வேளையிலே என்னதான் கத்திரிவையில் அடித்தாலும் அன்னை மீனாட்சியின் சுந்தரேஸ்வரையும் தரிசிக்கக்கூடிய ஒரு காட்சி காண கிடைக்காத ஒரு காட்சியாக எண்ணக்கூடிய வேளையிலே முதல் தேரானது தற்போது நிலையை அடைந்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. 2வது தேரிலே அன்னை மீனாட்சியை வலம் வரக்கூடிய தேரை பக்தர்கள் வடமிழுத்து வரக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. எத்தனை விழாக்கள் இருந்தாலும் மதுரையில் இந்த சித்திரை திருவிழாவுக்கென்றே காத்திருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இளைஞர்கள் ஆர்வ மிகுதியால் மட்டுமல்லாது அந்த பக்தியில் அந்த வடத்தை பிடித்து இழுத்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக மதுரையோட ஒட்டுமொத்த அழகையும் பருந்து பார்வையில் காணக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்தாலும் இந்த 2 தேர்களுமே 4 மாசி வீதிகள் வழியாக வரும்போது மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த தேரை காணுவதற்காக காத்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் தேரை கண்டவுடன் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரை பார்த்தவுடன் அந்த ஆனந்தத்தில் அவர்கள் 2 கரன்களையும் கூப்பி வணங்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. எத்தனை விழாக்கள் இருந்தாலும் எத்தனை பணிச்சுமைகளுக்கு இடையே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய இந்த திருத்தேரோட்ட நிகழ்வை காண்பதற்காக குடும்பமாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் காண முடிகிறது. இடையே அந்த திருத்தேரோட்டத்தை வடத்தை பிடித்து இளைஞர்கள் உற்சாகமாக இழுத்து வர திருத்தேரானது மெல்ல ஆடி அசைந்து கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு தொடங்கிய இந்த திருத்தேர் மெல்ல கிட்டத்தட்ட இந்த 4 மாசி வீதிகள் வழியாக 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் சிவாய கோஷம் முழங்க அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருத்தேர் பவனி வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது என்று சொல்லலாம். வருடத்தில் எத்தனை விழாக்கள் இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறை இந்த சித்திரை திருவிழாவின் போது பெரிய தேரிலே சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளக்கூடிய காட்சியும் சின்னத்தேரிலே அன்னை மீனாட்சி எழுந்தருளக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தென் தமிழகத்தில் எத்தனை விழாக்கள் இருந்தாலும் மதுரையின் பதியிலே நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவின் போது 10ஆம் நாள் நிகழ்வு இந்த தேரோட்ட நிகழ்விலே கண்கொள்ளா காட்சியாக நடைபெறக்கூடிய இந்த திருத்தேரோட்டத்தில் இளைஞர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் ஒரு சேர
ஊர் கூடி தேரிழுப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த திருத்தேரோட்ட நிகழ்வானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் சிவபெருமான் அன்னை மீனாட்சியுடைய லீலைகள் பல புரிந்த ஒரு மதுரையின் பதியிலே இந்த திருவிளையாடல் புராணம் நடந்த மதுரையிலே திருத்தேரோட்ட நிகழ்வானது கோலாகலமாக நடைபெற்று இருக்கிறது. அதிகாலை சூரியன் உதயத்திற்கு முன்னராக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தேரடி வீதிக்கு வந்த நிலையில் தேரடி கருப்பண சுவாமி பகுதியில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், மதுரை மாவட்ட ஆட்சியாளர், மாநகராட்சி ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர் என அனைவருக்கும் சிறப்பு பூஜைகளிலே கலந்து கொண்ட நிலையில் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடாத வண்ணம் காவல்துறையினர் முழு பாதுகாப்போடு ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே தயார் நிலையில் தீயணைப்பு வாகனங்களும் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தேருக்கு பின்னால் ஒருபுறம் வந்திருக்க எந்தவித அசம்பாவிதம் நடந்துவிடாது, இது மதுரை, எங்கள் ஊர் திருவிழா, எங்கள் வீட்டு திருவிழா என்று விளக்கும் வண்ணமாக ஒரு சேர இளைஞர்களும் பொதுமக்களும் பெண்களும் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய ஒரு நிலையை நாம் காண முடிகிறது. மதுரையில் எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் அஸ்தமி சப்பரம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சிவபெருமான் அனைவருக்கும் படியலக்கூடிய லீலைகளை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழா நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக முத்தாய்ப்பாக பெரிய தேரானது இந்த சித்திரை திருவிழாவின் போது 4 மாசி வீதிகளிலும் வலம் வரும்போது விண்ணை முட்டும் அளவிற்கு பக்தர்களுடைய கரகோஷமும் பக்தர்களுடைய ஆனந்தமும் அந்த கைலாய வாத்தியம் என்று சொல்லக்கூடிய சிவவாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு நிலையும் நம்மால் காண முடிகிறது. மொத்தத்தில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது இறைவனை காணக்கூடிய ஒரு காட்சி, இறைவன் எழுந்தருளி வரக்கூடிய ஒரு காட்சி, இறைவன் திருத்தேரிலே எழுந்தருளி வரக்கூடிய ஒரு காட்சி. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.